வெல்கம் பேக் டு நிலா வித் நிலன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிலன் குட்டியோட செகண்ட் மந்தோட ஃபோட்டோஷூட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஃபோட்டோஷூட் மேக் பண்ண ஒரு மெரூன் saree, 2 மெரூன் கலர் கிளாத்ஸ், ஒரு வேட்டி, அப்புறம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து நான் வந்து ஒரு வேட்டி எடுத்துக்கிட்டேன். வேட்டி எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் செட்டப்புக்காக நான் அந்த வேட்டியை வந்து ஃபுல்லாக அந்த ஃபாய் மேலே கம்ப்ளீட்டாக நீட்னஸாக போட்டுக்க போகிறேன். இந்த ஒயிட் வேட்டியில் பேக்ரவுண்ட் எதுக்கு செட் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒயிட் வேட்டியில் நம்ம வந்து மெரூன் சாரியெல்லாம் ட்ரீ வைக்கும்போது இதோட காம்போ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால தான் இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து நம்ம இப்போதைக்கு செட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம வந்து இந்த மெரூன் சாரீ எடுத்து ட்ரீ செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த சாரிலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீயும் அதோட கிளையுமே இந்த ஒரே சாரிலேயே வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே போலயே செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து இந்த கிளை பார்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருட்டி கிளை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இப்போ வந்து இந்த மரக்கலையில் வந்து இந்த ஃப்ளவர்ஸையும் லீவ்ஸையும் வச்சு லைனாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் இது போல் நீட்னஸாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இது போல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா ரிச் பேக்ரவுண்ட் லுக்கும் கொடுக்கும். ஸோ இது போல் நம்ம செட் பண்ணிக்கிட்டால் போதும். இதோட ஃபுல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து நான் இந்த ட்ரீ பக்கத்தில் பேபியை படுக்க வச்சு எடுக்கிறதுக்காக வந்து நான் வந்து இந்த போர்வையை வச்சு பெட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த போர்வையை இது போல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மெரூன் கிளாத் போட்டு அந்த போர்வை கீழே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிடணும். அப்படி கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு குட்டி பெட் மாதிரி கிடைக்கும். அதோடு இதை பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மரத்துலேருந்து தொங்குற ஊஞ்சல் மாதிரி இருக்கும் பார்க்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மெரூன் சாரீ இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு ஏதாவது கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி பெட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தான் நம்ம பேபி படுக்க வச்சு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறோம். அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இது நிலன் குட்டியோட செகண்ட் மந்த் ஃபோட்டோஷூட் வீடியோன்றதுனால வந்து நான் வந்து 2 நம்பர் வந்து இந்த கிளாத்தில் வந்து இப்போ செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய பேபிக்கு எத்தனாவது மந்த்துக்கான ஃபோட்டோஷூட் எடுக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நம்பர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஃபோட்டோஷூட் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ரிச் லுக்கும் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். என்னோட இந்த ஃபோட்டோஷூட் மேக்கிங் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.